நம்ம கருப்பு சட்டை பூமருங்க புதுசாக ரெக்ரூட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு திடல் தற்கொலையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பொய் சொல்றதுக்குன்னே சில பேர் இருக்காங்க. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அவர் இருந்தப்ப ஒருவேளை ட்விட்டர் இருந்துச்சுன்னா இப்படி சோறுங்கிறக்கு எவ்வளவு மானங்கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? நாட்டில் இருக்கக்கூடிய பொது நூலகங்களின் எண்ணிக்கை 4622. மதுக்கடை எண்ணிக்கை நான் சொல்றேன் 500. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொது நூலகங்களின் எண்ணிக்கை 4622. மதுக்கடை எண்ணிக்கை நான் சொல்றேன் 500. ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்ச எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றிய, ஒண்ணும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டு தமிழ்நாட்டுல 4900 லைப்ரரி இருக்கு, 500 சொச்சம் டாஸ்மாக் தான் இருக்குன்னு சொல்லி மதிவதனி ஒரு அப்பட்டமான ஒரு புழுகை ஒரு பொய்யை சொல்லி இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. தமிழ்நாடு அரசு 500 டாஸ்மாக முடிச்சு. ஏமா 500 சொச்சம் டாஸ்மாக்னு சொல்றீங்களா? அப்ப 500 டாஸ்மாக முடியாச்சுன்னா நீ சொச்சம் மட்டும் தான் இருக்கா? அந்த சொச்சம் எவ்வளவு? ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? ஒரு அறிக்கை வருது, விரைவில் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். சந்தோஷம். அப்படியே மூணாவது பக்கத்தை திருப்பி பாருங்க, விரைவில் நீட் தேர்வுக்காக இலவச பயிற்சி மையம் தொடங்கப்படும். சாம்பார் ஆப் எனக்கு இப்ப உருட்டுறம்பா. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்துச்சுன்னா 100% தமிழ்நாட்டில இருந்து நான் நீட் தேர்வை அடியோட ஒழிச்சு கட்டுவேன். விழுந்திருக்கா? விழுகாது, ஏன்னா உருட்டப்படி. இதனாலதான் இப்படி இருக்கு இல்லன்னு மாத்தி மாத்தி பேசி விளையாட எங்க ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் என்ன பிளே கிரவுண்டா சார்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. உங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு, நமக்கு தலைவருக்கு தெரியும். ஒரே ஒரு ரகசியம்தான், மாணவர்கள் மீது ஒரு நம்பிக்கை, மக்கள் நல்லா இருக்கணும், தமிழக மக்களோட உரிமைகள் பறிபோகக்கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும். சாத்தியம் பண்ணிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன இதுக்கு வந்து தீர்மானம் போட்டீங்க? புத்தி இருக்கா? நான் எல்லா சாத்திய முறையிலும் ஆராய்ந்து விட்டேன், நீட்டை ரத்து செய்வதற்கு சாத்தியமே இல்லை. அப்புறம் என்னத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து தீர்மானம் போட்டா? யாரை ஏமாத்த? அயோக்கியத்தனம் இல்ல. முடியாத ஒரு காரியத்திற்கு நான் கேட்கிறேன், நாளைக்கு வந்து ஸ்டாலின் சொல்றாரு சூரியனை பிடிச்சு கொண்டு வந்து தமிழ்நாட்டு செக்ரட்டரியேட்ல வைக்கணும்னு சொல்றாரு. சாத்தியமா? சாத்தியமா? ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. ஒன்ன கூப்பிடுதாயே ஏ திருக்காணி திருக்காணி. என்னுடைய கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, பிப்ரவரி மாதம் தான் ட்விட்டர் அக்கவுண்ட் ஓபன் பண்ணேன். என்ன ராக்கி வெத்தலை பாக்கலாம் போடுவா போல் இருக்கு. என்னுடைய கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, பிப்ரவரி மாதம் தான் ட்விட்டர் அக்கவுண்ட் ஓபன் பண்ணேன். இது வந்து உண்மையாக சம்மந்தமே இல்லாம 7 நாள் ஃபேஸ்புக் ஒர்க் ஆகலன்றதே மற்றவங்க சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சுன்றது ரெண்டாவது விஷயம். ஏன் ஃபேஸ்புக் ஒர்க் ஆகலன்னு பார்த்தா, என்னன்னு கேட்டா வீடியோ பார்த்து எங்கடா இருந்து வரீங்கன்ற மாதிரி வரிசையா வந்து ஒரே கமெண்ட். என்னப்பா நான் ஏத்தது தண்ணி வைங்கப்பா. வீட்டுக்கு போய் ட்விட்டரை ஓபன் பண்ணோம்னா கமெண்ட்ல அதே டோன்ல நம்ம தம்பிமார்கள் போட்டிருக்காங்க. இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. இவங்க நிறைய பேர் 200 ரூபாய் ஊப்பின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா யாருக்கு 200 ரூபாய் வந்தது இல்லை இது வரைக்கும். உன்னதாண்டா என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். வீட்டுக்கு போய் ட்விட்டரை ஓபன் பண்ணோம்னா கமெண்ட்ல அதே டோன்ல நம்ம தம்பிமார்கள் போட்டிருக்காங்க. இது அது இல்ல அப்படின்ற மாதிரியே இவர்கள் எல்லாம் ஒரே டோன்ல இருக்காங்க. பார்த்து கேட்பாங்க எதுக்கு எடுத்தாலும் வாரிசு அரசியல்னா, எல்லாரும் கதறிக்கிட்டு இருந்தாங்க வாரிசு அரசியல் வாரிசு அரசியல்னு. சரித்திரம் படைத்திருக்கிறது இந்த ஆட்சி, சரித்திரம் படைத்திருக்கிறது இந்த ஆட்சி. ஏப்பா அழுகுற முரியேசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். 2 வருஷத்துல அப்படி என்ன சரித்திரம் படைத்தது? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட அப்படின்னா அதை விலக்கி கூட்டங்கள் நடத்த சொல்லி முதல்வர் சொல்றாரு. என்ன சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? மிகப்பெரிய ஆட்சியாளருடைய மிகப்பெரிய புரட்சியாளருடைய பெயரை வைத்தாரு. அந்த பெயரை கிண்டல் பண்ணாங்க, துண்டு சீட்டன் கிண்டல் பண்ணாங்க. துண்டு சீட்டன்
இந்தியாவில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, தரவுகள் புள்ளி விவரப்படி இந்தியாவில் நம்பர் 1 முதல்வர், தமிழ்நாட்டின் முதல்வர் தான் நம்பர் 1 முதல்வர். எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க. உண்மையாகவே திமுக ஆட்சியில் இத்தனை கோளாறுகள் இருக்கிறதா? டெய்லி சோசியல் மீடியால பொய்யா பரப்புறாங்களே. என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்பா பிக்கிறாங்க. உண்மையாகவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இத்தனை குளறுபடிகள் இருக்கான்னு கேட்டா, எந்த ஆட்சியாக இருந்தாலுமே அதில் நிர்வாக சிக்கல்கள் இருக்கும். நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். ஆனால் அதை தாண்டி இந்த ஆட்சி என்ன சாதித்திருக்கு? ஒண்ணும் பண்ணல. காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்பே மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திய ஆட்சி திராவிடர் இயக்கத்தினுடைய முன்னோடி ஆட்சியாக இருந்த நீதி கட்சி. உனக்கெல்லாம் மானம், சூடு, சொரணை, ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற? விலையில்லா வண்ண தொலைக்காட்சி என்று வார்த்தையில் கூட தமிழ்நாட்டு மக்களுடைய சுயமரியாதையை காப்பாற்றிய கட்சி. இப்ப பஸ்ல எப்படி போறீங்க? இங்க இருந்து கோயம்பேடு போனோம்னாலும், இங்க இருந்து எங்க போனோம்னாலும் எல்லாம் பஸ்ல போறீங்க. வார்த்தையில் கூட தமிழ்நாட்டு மக்களுடைய சுயமரியாதையை காப்பாற்றிய கட்சி. சொல்லுவியா? உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடி கூடாது, குனிய வச்சு அடி, குனிடா. இனிமே சொல்லுவியா? 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 தமிழ்நாட்டை பாதுகாத்து விட்டோம். அடுத்த கட்டமா அவர் என்ன பண்றாருன்னா, இந்தியாவை பாதுகாக்க வேண்டும். அவர் ஒரு லட்சியம், எவ்வளவு பெரிய லட்சிய புருஷனா அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்தியாவை போய் பிஜேபி பிடியில் இருந்து இந்தியாவை மீட்க வேண்டும்ன்றதுக்காக அவர் டெல்லி அரசியல் நோக்கி நகர்ந்துட்டாரு. சரி, சும்மா இருந்த ஆளுக்கு மனசுல பிரதமர் ஆசையெல்லாம் வேற காமிச்சு விட்டாங்க. அந்த ஆசையும் இருக்கு அவருக்கு. அப்புறம் இல்லாமையா ஃபருக் அப்துல்லா கூட்டு வந்து பேச வச்சாங்க. அவர் உறுதியா நம்ம டெல்லி அரசியல கலக்க போறோம்னு நம்புறாரு. அவரு அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். வருஷமா சர்வ சாதாரணமா இந்த ஸ்டேட்டை நடத்திட்டு இருக்க முடிஞ்ச எனக்கு இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியை நடத்த முடியாதா? இதே தானே அங்க. அதுவும் போக ஸ்ட்ரைட்டா பிரதமர் பதவிக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. இப்படி இருக்கும்போது எங்கிட்ட எட்டக்க மடக்கா கேள்வி கேட்டு கிறுக்கு பிடிக்க வச்சுறாரா? புரியுதா? போ. சரி, இது என்ன ஒரு ஸ்டேட், அங்க என்ன ஒரு 30 ஸ்டேட். இதே மாதிரி அங்க 4 அதிகாரி இருப்பாங்க. இந்த அதிகாரியை கூட்டு போயிடலாம். தினேஷ் கேபினட் செக்ரட்டரி ஆயிடுவான். இதே டீம் அங்க, அதே டீம். அப்பதானே நிரந்தரமா முட்டு சந்தில வச்சிருக்க முடியும். பிரதமர் அறிமுகம் பண்ணும்போது என்னென்ன அறிமுகம் பண்ணாரு தெரியுங்களா? தென்னிந்தியாவின் வலிமையான தலைவர் இவர் அப்படின்னு அறிமுகப்படுத்தினாராம். தென்னிந்தியாவின் வலிமையான தலைவர் இவர் அப்படின்னு திரு ஸ்டாலினை தமிழ்ல சொன்னாரா? தென்னிந்தியாவின் வலிமையான தலைவர், தென்னிந்தியாவின் வலிமையான தலைவர், தென்னிந்தியாவின் வலிமையான தலைவர், தென்னிந்தியாவின் வலிமையான தலைவர்னு ஒரு அறிமுகப்படுத்தினார்ல. இந்த மாதிரி நான் அறிமுகப்படுத்தினேன்றத மோடி இளைய செல்வன்ட்ட சொன்னாரா, ஸ்டாலின் இளைய செல்வன்ட்ட சொன்னாரா, இல்ல அமெரிக்க அதிபர் இளைய செல்வன்ட்ட சொன்னாரா? நீ கண்டுபிடிச்சலாம். சொல்லுங்க, சொல்லியா செய்தி. நான் அதை உங்களுக்கு கேள்வியா கேட்டேன். இதெல்லாம் என்கிட்ட சொன்னா நான் அந்த கேள்வியெல்லாம் கேட்பேன். சரிங்களா? வா. நீ ஃபர்ஸ்ட் எந்த மொழியில சொன்னாங்க? இப்போ நான் என்கிட்ட இந்த மாதிரி இப்போ நக்கின்ல வந்த நியூஸை சொன்னோன்னே நான் இவ்வளவு கேள்வி கேட்டேன். ஆனா இதே நியூஸை கொத்தடிமைங்க கிட்ட சொன்னா கொத்தடிமைங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? சொல்லுங்க. அந்த சொல்லியா, சும்மா சொல்லியா? வானத்தை போல படத்துல அண்ணனை கைது பண்ணாம கை விலங்க இப்படி தூக்கி போட்டு போனதும் அந்த சீன் தான் நல்லா இருக்கும் சார். இப்ப தெரியுதா இவங்களை ஏன் கொத்தடிமைன்னு சொல்றேன்னு? யோசிக்கணுமா வேணாமா? இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதே. வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா, போடா.